அனைவருக்கும் வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலிருந்து பிரிந்து சென்ற சீன மொழிக்கும் சிவனுக்கும் தொடர்பு உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? சி என்றால் சீன மொழியில் உயிர் அல்லது உயிர் ஆற்றல் என்று பொருள். இன்றளவும் சீனாவில் தாய்ச்சி என்னும் தற்காப்புக் கலை மிகவும் பிரபலம். உயிரையும் உயிர் ஆற்றலையும் பயன்படுத்தி செய்யப்படும் தற்காப்புக் கலையே தாய்ச்சி. சி என்றால் தமிழில் உயிர் என்று அர்த்தம். நமக்குள் சீயாக, அதாவது உயிராக இருப்பவனே அவன். அவனே சிவன். தமிழ்நாட்டிலும் சி என்னும் சொல் உயிரை குறிக்கும் சொல்லாகத்தான் ஒரு காலத்தில் பயன்பட்டிருக்கிறது. நாளடைவில் அது வசைச் சொல்லாக, திட்டவும் சபிக்கவும் மட்டும் பயன்படும் சொல்லாக மாறிப்போனது. நீ சி அழிஞ்சு போகப் போற, நீ சி பட்டு போகப் போற போன்ற வார்த்தைகள் நீ உயிர் அழிந்து போகப் போற என்பதன் பொருள்தான். அந்த சீயிலிருந்து வந்ததுதான் சிவன். சிவனிலிருந்து வந்ததுதான் ஜீவன். ஜீவனிலிருந்து உருவான வார்த்தைதான் ஜீவிதம். அனைத்திற்கும் தமிழே மூலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த சிவன் என்னும் உயிர் தத்துவத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள், அதாவது தென்னாட்டை சேர்ந்தவர்கள். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சிவன் என்னும் உயிர் தத்துவம் அனைத்து நாட்டினருக்கும் பொதுவானது. அனைத்திற்கும் சிவனே, அதாவது உயிரே மூலம். தமிழ் முன்னோர்கள் சிவனை ஏன் இவ்வாறு சித்தரித்தார்கள்? பதில் அடுத்த காணொளியில்.